ஹலோ எவரிபடி. 1000 கோடியை உறுதிப்படுத்திய கூலி பீதியில் வார் 2. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெளியாகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவங்க தான் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார் 2 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வெளியாகுது அப்படின்னு அதுக்கப்புறம் வார் 2 ட்ரெய்லர் வெளியிட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வார் 2 அந்த ட்ரெய்லரு மக்களுக்கு திருப்தி கொடுக்கல, அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது அப்படின்றத கமாண்டில் எல்லாருமே தெரியப்படுத்தினாங்க. விஎஃப்எக்ஸ் மொக்க நல்லாவே இல்லை அப்படின்னு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ தான் ஒரு பாட்டு வந்து அவங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்களாம் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஏன்னா இப்போ கூலி படத்துடைய பாடல்லாம் போட்டு ஹிட் ஆகி வைப்பு போய்கிட்டு இருக்கா, ஹைப் ஏற்றிட்டு இருக்கா, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் பொழுது. இப்போ அவங்க ஒரு செம்ம பீதியில் இருக்கிறாங்க. என்னடா இது, கூலி இந்த ஹைப்புக்கு போயிடுச்சு, நம்ம ஒன்றுமே எதுவும் பண்ண முடியலையே. ஆனால் ஒன்று மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க பீதியில், எப்படியாவது போட்ட காசை எடுக்கணும்னு நிறைய தேட்டரை பிடிக்கணும் அப்படின்னு ஏமில் இருக்காங்க. ஆனால் அவங்க பாய்ச்சா பலிக்காது. ஏன்னா 2 படம் வருதுன்னா கண்டிப்பாக 2 பேருக்கும் ஈக்குவலாக தான் கொடுக்கணும். ஏன்னா சன் பிக்சர் லேசான ஆள் கிடையாது, அவங்களும் கார்ப்பரேட் கம்பெனி தான். அதனால் அவங்க எல்லா வித்தையும் அவங்களுக்கு தெரியும். முன்னாடி தான் ஏமாந்துட்டாங்க, இப்போ அந்த சான்ஸே கிடையாது. 1000 கோடி அடிக்கிறதுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்களே யோசனை பண்ணீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், சூப்பர் ஸ்டார் கூட நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. அமீர் கான், உபேந்திரா, சத்யராஜ், நாகார்ஜுனா, சோபின் சங்கர், இதுமாரி ஸ்ருதிஹாசன், பூஜா ஹெக்டே, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மெயினாக அவர் தான். அதுக்கப்புறம் அனிருத் சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ் கம்பேக் கொடுக்கணும். ஏன்னாக்கா லியோவில் அவர் சொதப்பிட்ட அப்படின்னு அவரே சொல்லியிருந்தாரு. இந்த தடவை அவர் கம்பேக் கொடுத்தே ஆகணும். அதனால் ஹார்ட் ஒர்க் போட்டு சும்மா தெறிக்க விட்டுட்ருக்காரு. படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு தலைவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. 2வது தளபதி போல் இருக்குது, தளபதி படம் பார்க்குற போல் இருக்குது அப்படின்னு தெறிக்க விட்டார். இப்போ லோகேஷ் கனகராஜ் ஹாப்பி. அடுத்ததாக சன் பிக்சர் வந்து மரண மாஸ் காட்டிகிட்டு இருக்காங்கப்பா. அடுத்தடுத்த ப்ரொமோஷனில் ஈடுபட்டாங்க. இப்போது யாஸ்ராஜ் ஃபிலிம்ஸ் பார்த்து வயிற்றால போகுது சொல்லலாம். அடித்து தும்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா இது இப்படியோ இவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்களா அப்படின்னு. அவங்களுக்கு அந்த நாலேஜெலாம் எல்லாமே இருக்கும், என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஈவெண்ட்டு 3rd சிங்கிள் அங்கே தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அனிருத். அந்தமாரி பட்டையை கிளப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு பீதி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, இவங்க நினச்சிட்டு இருந்தாங்கல்ல தெலுங்கில் இவங்க வந்து பிடிச்சிக்கலான்னு. இப்போது தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற தேட்டர் உரிமையாளர்கள்லாம் கூலி படத்துக்கு தான் இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்காங்களாம், வார் 2க்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வார் 2 படத்துக்கு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. சப்போஸ் இவங்க வில்லனாக இருந்தால், ஜூனியர் என்டிஆர் வில்லன் தான் சொன்னாங்க, அப்படி வில்லனாக இருக்கும் பட்சத்தில் அந்த படம் எடுபடாது, ரசிகர்கள் அதை புறக்கணிச்சிடுவாங்க. அதனால் ஒரு பயம். அதனால் இப்போது கூலி படத்துக்கு தான் எல்லா தேட்டர் உரிமையாளர்களும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதா தகவல் வந்திருக்கு. இப்போது அங்கே இருக்கிற ஜூனியர் என்டிஆர் வட்டாரங்கள்லாம் அது எப்படி ஈக்குவலாக தான் கொடுக்கணும் தேட்டரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குரூப்பு கிளம்பி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கா. ஆனால் முக்கியமான எல்லா திரையரங்கும் பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு தான் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஏன்னா அந்த படம் தெலுங்கு படம் கிடையாது, தலைவருடைய படம் தெலுங்கு படம் போலே ஓடுவாங்க. அதனால் இப்போ 2 பேருக்கும் ஈக்குவலாக இல்லை கூலிக்கு அதிகமாக அப்படி தான் இருக்கும். இப்போ அவங்க எதிர்பார்த்தாங்க ஃபுல்லாக தெலுங்கில் அள்ளிடலாம், அப்படி ஹிந்தியில் அள்ளிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. எல்லாத்துக்கும் சன் பிக்சர் ஆப் வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி தமிழில் நம்ம தலைவருக்கு தான், கர்நாடகா சொல்லவே தேவையில்ல, கேரளா சொல்லவே தேவையில்ல, 3 ஸ்டேட்டும் ஓகே. இப்போது ஆந்திராவில் பாதிக்கு பாதி வந்திருக்கு, கூலிக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் பாதிக்கு பாதி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க தரப்பு வாதாடிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் பூந்து விளையாடிட்டு இருக்கு. முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பெண் மருதர் ஆல் இண்டியா டிஸ்ட்ரிபியூஷன், அவங்க பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண எல்லா படங்களும் 1000 கோடி. ஒன்று நீங்கள் பார்த்துக்கலாம், ஜவான் அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, எப்படி பட்டை கிளப்பினாங்க. RRR அவங்க தான். அதுமாரி சொல்லிகிட்டே போகலாம், கல்கி அவங்க தான். அதனால் கண்டிப்பாக இந்த படமும் 1000 கோடி அடிக்கும். இது வந்து லாஜிக். அதோட முக்கியமான ரீசன் நான் சொல்லுவேன் என்னென்னா, ஜெயிலர் படத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சவுத் இண்டியன் அளவில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க கலெக்ஷன், அதாவது 650-700 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு. ஓகேங்களா. ஆனால் இந்தியில் அந்த படம் அந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ண முடியல.
முக்கியமான ரீசன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இந்த ஓடிடி இருக்கு பாருங்க, அது 4 வாரத்துக்கு தமிழ்ல இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா 8 வாரத்துக்கு இருக்கு. ஏன்னா அங்க முக்கியமா மால்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய திரையரங்கு இருக்கும். நெறைய ஸ்க்ரீன் இருக்கும். அங்கெல்லாம் வந்து வெளியிட முடியாது. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்துக்கு அந்த ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிடையாது. அதனால 8 வாரத்துக்கு அப்படி இருக்கு. அதனால படமும் நல்லா பக்காவா வந்திருக்கு அப்படின்னு தலைவர் சொல்லிட்டாரு. தலைவருடைய படம் எப்போதுமே மாஸ் அப்படின்றது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால எந்த கவலையும் கிடையாது. 1000 கோடி அடிக்கிறது உறுதியாயிடுச்சு. இப்போ ஹிந்தியில 2000, 3000 தியேட்டருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளோ வேண்டாங்க. ஒரு 1000 கிடைச்சா கூட போதும். 1000 கோடி அசால்ட்டா தட்டி தூக்கிடும். ஏன்னா 500 கூட போதுங்க. இது போதும். அடிச்சு தும்சம் பண்ணிடுவாரு. இந்தியாக்குள்ள தான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்க அதிரடியா பார்த்தீங்கன்னா, தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க ஓவர்சீஸ்ல. ஓவர்சீஸ்ல இப்ப என்னன்னா, சன் பிக்சர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் இருக்கு. அதாவது ஜெயிலர் 2 இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அல்லு அர்ஜுன் அவருடைய மூவி இருக்கு. அந்த மாரி நெறைய ப்ராஜெக்ட் இருக்கு. அதனால எங்களுக்கு அதிகமான ஸ்க்ரீன் குடுக்கணும் அப்படின்னு அவங்க அதிரடியா பூந்து விளையாடிட்டு இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர்லாம் அங்க வந்து தமிழர்கள் தான் அதிகம். கண்டிப்பா தலைவருடைய கூலி படம் தான் அங்க அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மல்டிப்ளெக்ஸ்லாம் வந்து அங்க நெறையா இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, துபாய்லயும் அங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, மலையாளி, தமிழ் தான் அதிகம். அதுமாரி தும்சம் பண்ண போறாரு. எழுதி வச்சுங்க. 1000 கோடி கூலிக்கு கன்ஃபார்ம். ஆனா வார் 2க்கு தெரியலங்க. இப்போ வார் 2 இதெல்லாம் பார்த்து பீதியில இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ப்ரொமோஷனும் அற்புதமா செஞ்சுகிட்டு இருக்காங்க சன் பிக்சர். இன்னும் ட்ரெய்லரும் இல்ல, ஆடியோ லான்ச்சும் நடக்கல. ஆனா அவங்க ட்ரெய்லர் விட்டாங்க. ஆனா ஒண்ணுமே வேவல. பருப்பு வேகல அப்படின்னு சொல்லலாம். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க. தலைவருடைய கூலி படம் 1000 கோடி உறுதியா இருக்கு. அத பார்த்து பீதியில வார் 2 இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.